Join Kanjipuram SCSVMV NAC A-Grade University. 100% scholarship, excellent placements, global excellence with Indian values. Admissions are open now. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மறுமதிப்பீடு பணிகளில் நடந்த தவறுக்கு தானே பொறுப்பேற்பதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு விடைத்தாள் மதிப்பீட்டில் ஏற்பட்ட தவறுகள் தொடர்பாக அனைத்து பிரச்சினைகளும் விரைவில் சரி செய்யப்பட்டு தகுந்த தீர்வு எட்டப்படும். இந்த ஆண்டு சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 17 லட்சம் மாணவர்கள் எழுதியுள்ளனர். 98 லட்சம் விடைத்தாள்களில் மொத்தம் 40 கோடி பக்கங்கள் இருந்தன. அவை முதன்முறையாக ஆன் ஸ்கிரீன் மார்க்கெட்டிங் என்ற ஆன்லைன் மூலம் திருத்தப்பட்டன. அந்த முறை முற்றிலும் பாதுகாப்பானது. அதன்படி தங்களது விடைத்தாள்களை ஸ்கேன் செய்யப்பட்டு நகல் வடிவில் மாணவர்கள் பார்த்து கொள்ள முடியும். அதன் மூலம் மதிப்பெண்களை தெரிந்து கொள்ளலாம். உலகில் பல பல்கலைக்கழகங்கள் அந்த முறையை பின்பற்றி வருகின்றன என்று தர்மேந்திர பிரதான் கூறினார். மேலும் மதிப்பெண்கள் குறைவாக இருப்பது, விடைத்தாள் திருத்தப்படாமல் விடுபட்டது போன்ற அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணப்படும் எனவும் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டார். ஒரு மாணவரின் நியாயமான கோரிக்கை கூட தீர்க்கப்படாமல் இருக்காது எனவும், விடைத்தாள் விவகாரத்தில் மாணவர்கள் பயப்பட தேவையில்லை என்றும் தர்மேந்திர பிரதான் உறுதியளித்துள்ளார்.